This video is sponsored by SPO Digital Marketing. நீங்கள் வீட்டிலே இருக்கிறவங்களா இருந்தால் வீட்டிலேருந்து சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மேலே தெரிகிற நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் குவாலிஃபிகேஷனை சொல்லுங்கள். இப்போ நான் பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஸ்டோரி தான் கேட்க போகிறோம். அதுவும் அருமையான ஸ்டோரி. இது வந்துட்டு மன்னர் அலெக்சாண்டர் பற்றின ஒரு ஸ்டோரி, ஓகேங்களா? ஸோ அதை கேட்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அண்ட் விஷயங்கள் நிறைய வந்துட்டு உங்களை வந்து சேரும், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக மன்னர் அலெக்சாண்டருக்கு ஒரு பழக்கம் இருக்குங்க. எந்த ஒரு நாட்டு மேலே படையெடுக்கிறதா இருந்தாலும் அந்த நாட்டை பற்றின ஒரு சில விவரங்களை வந்துட்டு அவர் தெரிஞ்சுக்குவார். அந்த இதில் இந்தியா மேலே படையெடுக்கிறதா இருந்தப்போ வந்துட்டு இந்தியாவை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஞான பூமி அப்படின்னும் நிறைய ஞானிகள் வாழ்ந்த இடம்னும் பல அதிசயங்கள் இருக்குது அப்படின்னும் அவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு கேதர் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப மனதை வந்துட்டு கவர்ந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு இடம் இருக்குது, அந்த குகை இருக்குது. அந்த குகைக்குள்ளே வந்துட்டு ஒரு சுனை இருக்குது. அந்த சுனையில் வந்துட்டு தண்ணி கொஞ்சமாக தான் வந்துக்கிட்டு இருக்கும், ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை குடித்தா நமக்கு வந்துட்டு சாகாவரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு மன்னர் அலெக்சாண்டருக்கு கிடைச்சிருது. உடனே அவருக்கும் வந்துட்டு ஒரு ஆசை வருது. அந்த ஆசை வந்துட்டு என்னென்னா, நாமளும் அந்த சாகாவரத்தை வாங்கணும், நாமளும் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும், நாம் வந்துட்டு இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வரார். இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு சில இடங்களில் சண்டையும் போடுறார். அப்படி போடும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குகையை பர்டிகுலராக அந்த குகையை வந்துட்டு அடைகிறார். ஓகே, அந்த குகைக்கு வெளியவே வந்துட்டு தன்னுடைய படைகளை நிப்பாட்டிட்டு அந்த குகைக்கு உள்ளே வந்துட்டு தான் மட்டும் போகிறாரு. கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கார். அப்போ வந்துட்டு அந்த குகை வந்துட்டு நீண்ட தூரமாக போய்கிட்டு இருக்கு. அப்படி போகும்போது அந்த இடத்துல ஒரு சுனையும் பார்க்குறாரு. அந்த இடத்துல தண்ணீர் வந்துட்டு வடிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த தண்ணி தான் இந்த தண்ணி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறார். நேராக அந்த தண்ணியும் குடிக்க போகிறார். ஆனால் அந்த இடத்துல தாங்க ஒரு ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல ஒரு காக்கா இருக்குது. அந்த காக்கா வந்துட்டு பேசுது இவர்கிட்ட வந்து, தயவு செஞ்சு இந்த தண்ணீரை குடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற என்னோடய ஸ்டோரியை கேட்டுட்டு நீ குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. உடனே அலெக்சாண்டரும் வந்துட்டு சரி ஓகே சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த காகம் பேசுகிறதே அவருக்கு வந்துட்டு ஒரு அதிசயம். அந்த காகம் சொன்ன கதை என்ன அப்படின்னா, இந்த தண்ணீரை நான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி குடித்தேன், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், நீ கேள்விப்பட்டு வந்தது உண்மைதான், ஆனால் இந்த தண்ணீரை குடித்ததுனால ஏன்டா குடித்தோம், நான் ஏன்டா உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இப்போ நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய நட்பு, என்னுடைய எல்லாமே எங்கூட அந்த அத்தனையுமே வந்துட்டு போயிருச்சு. ஆனால் நான் மட்டுமே உயிரோடு இருக்கேன். இந்த வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்குது. நான் வந்துட்டு சாகணும்னு நினச்சா கூட நான் வந்துட்டு சாக முடியலை. காரணம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தண்ணீரை நான் குடித்ததுனால. ஸோ இப்படி ஒரு நரக வாழ்க்கை வாழணுமா, அதை வந்துட்டு யோசிச்சுப்பார். எல்லாமே வந்துட்டு குறிப்பிட்ட காலங்களில் வரும், குறிப்பிட்ட காலங்களில் போகணும், அதுதான் நியாயம். நீ சாகாமல் இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த விஷயத்தை நீ செஞ்சினா நீயும் என்னை போலவே இங்கே வந்துட்டு இருக்கணும். அதனால தான் நான் பல நூற்றாண்டாக இந்த கிணத்துக்கிட்டேயே நான் வந்துட்டு இந்த சுனைக்கிட்டேயே இருக்கேன். இந்த சுனைக்கு யாராவது வந்தாங்கன்னா என்னோடய ஸ்டோரியை நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா விருப்பப்பட்டால் நீ குடி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் யாரும் இது வரைக்கும் குடித்ததில்லை. நீயும் குடிக்கிற மாதிரி இருந்தால் குடி, இல்லாட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லுது. ஸோ மன்னர் அலெக்சாண்டர் திரும்ப போயிடுறார். இதுதாங்க இந்த ஸ்டோரி. இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயமும் இயற்கைக்கு மாறானதாக நம்மளால் வந்துட்டு யூகிக்கவே முடியாது. அதை மீறி இயற்கைக்கு மாறானதாக நம்ம எதாவது செஞ்சோம்னா அதோட பாதிப்பு நமக்கு கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதா. அது மன்னர் அலெக்சாண்டராக இருந்தாலும் சரி, கார்த்திகேயனாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா? ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கதைகள் அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களை வந்து சேரும், ஓகேங்களா? தேங்க்யூ.